ஸோ இந்த வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டாபிக் பைத்தனில். போன வீடியோவில் என்ன சொன்னான்னு தெரில, பிரிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டிகே நான் எங்கே கற்றுக்குறேன்னு சொன்னேன். கற்றுக்கிறதுனா நீங்கள் பைத்தான் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைத்தான் பைச்சாமோ இல்லைன்னா நீங்கள் வந்து ரெப்லிட், நான் முன்னாடியே சொன்னது ரெப்லிட். டிகே ரெப்லிட் பைத்தான். நீங்கள் பைத்தான் மட்டும்தான் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட், HTML, CSS இன்னும் நிறைய கற்றுக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சைன்அப் பண்ணிட்டு லேர்ன் பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து பைத்தான் வந்து கற்றுக்கோங்க. பைத்தான் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இங்கே லாகின் கேட்குதா? ஸோ வேரியபிள்ஸ் என்னென்னு சொல்கிறேன். ஸோ காலேஜில் 1008 போட்டு குழப்பாங்க, இந்த தியரி அந்த தியரின்ட்டு. பட் ஃபஸ்ட் டைம் அதுக்கேன் இது வந்து பேசிக்ஸ் தான். பட் ஸ்டில் ஒரு கண்டெய்னர் மாதிரி வச்சுக்கோங்க. வேரியபிள் கண்டெய்ன்ஸ் அ திங். அது வந்து ஒன்று கண்டெயின் பண்ணுறதுனா அது வந்து ஒரு கண்டெய்னர் தானே. ஸோ வேரியபிள்ஸ் ஆர் கண்டெய்னர். ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ரிங் இருக்கலாம், இல்லை இன்னொரு வேரியபிள் இருக்கலாம், இல்லை இன்னொரு நம்பர் இருக்கலாம், இல்லை ஒரு வெப்சைட்டெல்லாம் டெவலப் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் பண்ணணும், இந்த வேற ஒரு கண்டென்ட்ஸு அந்த மாதிரி. ஸோ வேரியபிள் வந்து ஒரு ஐடிஸ் மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஸ்டோர் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கோடு. இப்போதைக்கு சின்ன ஒரு நம்ம லைன் கற்றுக்கிறது தான் ஏரியா. இது வந்து ஒரு சிம்பிள் ஒரு எலும்பு துண்டு மாதிரி இப்போதைக்கு நம்ம கற்றுக்கிறது. பட் ஃப்யூச்சரில் ஒரு வெப்சைட் அது மாதிரி டெவலப் பண்ணால் வேரியபிள்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நாங்கள் ராம்குமார், இது வந்து என்னோடய பேரா. ஸோ இந்த ராம்குமார்ன்றது வந்து இது வந்து என் பேர். டிகே இது நான் டைரெக்டாக இங்கே பிரிண்ட் பண்ணால் யூஸ் அண்ட் த்ரோ. வேறு இந்த சிஸ்டம் மட்டும் நான் வந்து பண்ணிட்டு நான் வந்து இங்கே ரிசல்ட் பார்க்கலாம் ராம்குமார்னு சொல்லிட்டு. டிகே பட் இதே நான் வந்து ஒரு வேரியபிளில் போடுறேன். ஸோ வச்சுக்கோங்க, இப்போ வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் கை எடுத்து போயிட்டு இப்போ நான் என்ன டைப் பண்ணுறோம் அதே நீங்களும் டைப் பண்ணுங்கள். NAME நேம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வேரியபிள் பேர். அடுத்து நம்ம வேரியபிள்ஸ்க்கு வந்து எப்படி வேல்யூஸ் தருவோன்னா அசைன் பண்ணோம். அசைன் ஆப்ரேட்டர்னு ஒன்று இருக்குது. ஆப்ரேட்டர்ஸ்னால் பெரிய வார்த்தைலாம் இல்லை. ஸோ இந்த ஈக்குவல் இங்கே தானாகவே காட்டுது பாருங்கள். ஸோ ஈக்குவலா நேம் ஈக்குவல் டு. ஸோ இப்போ வந்து இது வந்து வேரியபிள் பேர். ஈக்குவல் இருக்குதுல்ல, ஈக்குவலுக்கு அடுத்து தர்றது வந்து நம்ம வந்து வேல்யூஸு. ஸோ ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் எப்படி அசைன் பண்ணுவோன்னா அசைன் ஆப்ரேட்டர், ஈக்குவல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து போடுவோம். அசைன் பேசிக்கலாக இந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். எப்படி? இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் வச்சு. டிகே ஸோ இப்போ இதுக்குள்ளே இதை காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl+C. டிகே Ctrl+V. டிகே அவ்வளோதான், சிம்பிள். யுவர் ஃபஸ்ட்டு வேரியபிள். அகைன் இன்னொன்று சொல்கிறேன், கமெண்ட்ஸ்னால் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு காட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு வேரியபிள்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்க, இதுதான் என் ஃபஸ்ட்டு வேரியபிள்ன்ட்டு. இப்படியே எம்டியாக விட்டால் எதுவும் தெரியாதுல்ல. பட் பார்க்குறவங்களுக்கு சொல்லலாம், மை ஃபஸ்ட்டு வேரியபிள். டிகே பட் இங்கே ரெட்டாக காட்டுது பாருங்கள். பைத்தானில் ரெட்டாக காட்டுதுன்னா என்னென்ன அர்த்தம்னா தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன் தப்பு பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்டாக்ஸு பைத்தான்லேயே இல்லை. பைத்தான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூலையில். அதுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ தமிழ் எப்படி, தமிழ்னா தமிழ் மாதிரி தான் இருக்கும், தெலுங்கு மாதிரி இருக்காது. ஸோ தமிழில் எடுத்து தெலுங்கு பேசினா புரியாது. அதே மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு வார்த்தைங்க. பட் இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் நோட்ஸ்க்காக. ஒரு டெக்ஸ்ட்டாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா, இல்லை அது வந்து ஒரு டம்மி டெக்ஸ்ட்டாக இல்லை டம்மி பீஸ் ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் என்ன பண்ணிக்கணும்னா கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த ஹேஷ் ஸ்டேட்மெண்ட்டு, ஹேஷுக்கு அடுத்து எழுதுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸு. இப்போ பைத்தான் பார்த்தீங்கன்னா எரர் காட்டல பாருங்கள். இதே நீங்கள் அடுத்தவங்களுக்கு காட்டுறீங்க, இந்த ஷீட் எடுத்து போய்ட்டு அடுத்தவங்களுக்கு காட்டுறீங்க, இது மாதிரி ஃபஸ்ட்டு வேரியபிள்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சிடும். டிகே ஸோ இதுதான் கமெண்ட்ஸ் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இல்லை ஹெட்லைன் மேலே கூட எழுதிக்கலாம். இது இப்போ யூஸ் ஆகாது, பட்
நீங்கள் பைத்தானில் ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குது, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது ஜாங்கோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அந்த ஜாங்கோ அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோ, என்ன ஆகும்னா, ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டோட பார்ட்ஸ்லாம் இருக்கும். இதே ஒரு வெப்சைட்னா இது வந்து வெப்சைட்டோட மேல் பாகம், அந்த மேல் பாகத்தில் இது ஒரு பார்ட்ஸ் இருக்கும். இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லு. இல்லை இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிப்போம். இல்லை மை ஃபஸ்ட் வேரியபிள் மேலே போட்டு இது வந்து நீங்கள் வந்து கீழேயும் பண்ணிக்கலாம். இந்த காலேஜில் எக்ஸசைஸ்லாம் தருவாங்களே, பைத்தான் எக்ஸசைஸ்லாம், ஸோ சின்ன சின்ன கேம்ஸ்லாம் வைப்பாங்க, இந்த மாதிரி கேம் பில்ட் பண்ண சொல்லி. அதுக்கு ஒரு கேமுக்கு ஒரு பார்ட்ஸ் இருக்கும். அதுதான். ஸோ இப்போ மை ஃபஸ்ட் வேரியபிள், காலேஜ் லெக்சருக்கு தெரியும், இது வந்து மை ஃபஸ்ட் வேரியபிளை நீ கீழே வந்து ஒரு வேரியபிள் பண்ணிக்கிறேன். அதுதான் எக்ஸ்பிளைன் பர்பஸ்க்காக. டிகே, இப்போ இதை கிளியர் பண்ணிடலாம். கண்ட்ரோல் எக்ஸ், நேம் மை ஃபஸ்ட் வேரியபிளா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிண்ட்டை இதை வந்து கேன்சல் பண்ணிடலாம். மறுபடியும் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் ரிசல்ட், நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இதை விட்டுருங்க, முன்னாடி ரன் ஆனது. இப்போ ரன் பண்ணுறேன், மறுபடியும் பாருங்கள், தேர்ட் ரிசல்ட்டா. ஸோ மறுபடியும் ரன் பண்ணுறேன், ரன். இப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்னென்ன சொல்கிறான். பிரிண்ட்னா என்னென்னா, ஒரு டெர்மினலுக்கு கொண்டு போய் சேர்த்துறது தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். நிறைய தடவை யூஸ் பண்ணுவீங்க பிரிண்ட்டு. ஸோ இப்போ நான் இதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறது, இதை விட்டுருங்க. இப்போ எம்டி ஆகுது, இதுதான் எம்டி. இப்போ நேமுன்னு வந்து ஸ்டோர் ஆகிட்டுக்குது. ஒரு டெர்மினலில் நான் பேசிக்கலாக ஒரு கோட் இது வந்து கோட் ஏரியாவா, இப்போ நாங்கள் திருத்துறோம்ல, இது வந்து கோட் ஏரியா, இது வந்து டெர்மினல் ரிசல்ட் ஏரியா. கோட் ஏரியாவிலேருந்து ரிசல்ட் ஏரியாவுக்கு கொண்டு போகிற வைக்கிற ஃபங்க்ஷன் தான் பிரிண்ட் ஃபங்க்ஷன். பேசிக்காக பிரிண்ட் பண்ணு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு வந்து பேர் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் இருக்கும், சாரி பேரந்தசிஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் சொல்கிறேன், இதே பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான் இல்லை, எதுனாலும் ஃபங்க்ஷன்னா என்னென்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேர் இருக்கும். ஸோ பிஆர்ஐஎன்டி இருக்குதா, ஓகே, பிஆர்ஐஎன்டி இருக்குது, ஓகே. பக்கத்தில் வந்து பேரந்தசிஸ் இருக்குது. அகைன் இது வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் வேர்டு. பேரந்தசிஸ்னால் என்னென்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸ். டீக்கே, இது பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸா, இந்த மாதிரி இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பேரந்தசிஸ். அகைன் நான் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பேரந்தசிஸ், ஓகே. அடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இதுக்குள்ளே ஒன்று போடுறோம்ல, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸு. இப்போதைக்கு இது வந்து எம்டி ஆகுது, இதுக்குள்ளே எதுவுமே ஆர்குமெண்ட்ஸ் இல்லை. நான் ஜூம் பண்ணட்டுமா, 125 110, டிகே போதும். ஸோ இதுக்குள்ளே போடுறது வாட் ஆர்குமெண்ட்ஸு. ஸோ இப்போதைக்கு ரன் பண்ணால் எம்டியே தான் காட்டுவாங்க. இதேனா நேம், இதை நான் பிரிண்ட் பண்ண என்ன ஆகுன்னா நேம், டீக்கே. ஸோ இப்போ ரன் பண்ணுறான், ராம்குமார். ஸோ ஓகே, அகைன் வேரியபிள்ஸ்க்கு வரலாம். இப்போ இது வந்து ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டா, ராம்குமார்ன்றது ஒரு பீஸ் ஆஃப் டெக்ஸ்ட்டா. இதை நான் வந்து டைரெக்டாக முன்னாடி பிரிண்ட் பண்ணேன், ரன் ஆச்சு, எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. பட் அதில் எந்த யூஸ் கேஸும் இல்லை. பட் நான் இதை நேம்குள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணுறதுனால எனக்கு என்ன வருதுன்னா, இதை நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலேயும் ஒரு லைன் இருக்குதா, இதை நான் வந்து கீழே ரீயூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அடுத்த லைனில் நான் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரீயூஸ்னால் என்னென்னா, சரி இப்போ ரீயூஸ் பண்ணலாம். ஸோ புரியுதா, வேரியபிள்ஸ் வந்து கண்டெய்னர், சும்மா ஒரு மேட்ரு ஆஃப் கண்டெய்னர். ஒன்றத்தை வந்து கண்டெயின் பண்ணால் அதுக்கு வேல்யூஸ் எப்படி தரணும், நம்ம ஈக்குவல்னு போட்டு. இங்கே நேம்னு தான் இல்லை நீங்கள் நேம் 2, நேம் 3, நேம் 23 இந்த மாதிரி. இப்போ நாங்கள் நேம்னு போட்டிருந்தாலும் நேம்னு தான் போடணும் இல்லை, இதுக்கு ஆப்டான வேல்யூ என்னென்னா நேம், அது அப்படின்னு நான் ஸோ வேரியபிள்ஸ்னால் நம்ம மிஷின் லேர்னிங் பார்க்கும்போது சரியான அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், வேரியபிள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் முக்கியம், ஓகே. அடுத்து வேரியபிள்ஸ் நேமிங்க்கு கொஞ்சம் ரூல்ஸ் இருக்குது. நீங்கள் இப்போ நேம் 1னா நான் கேப் போட்டு பண்ண முடியாது, ஸோ கேப் போட்டு பண்ணுறேன். இப்போ நேம் 1 இதை பிரிண்ட் பண்ணுறேன்னா ரன் பண்ணுறேன். சின்டாக்ஸ் எரர், பைத்தானில் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வரும், சின்டாக்ஸ் எரர். ஃபைலு ஹோமு ரன்னர் பைத்தான் லைன் 2. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எரர் காட்டுது, சின்டாக்ஸ் எரர்.
அப்படி நீங்கள் கேப் விடணுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் அண்டர் ஸ்கோர்ஸ். இப்போ வந்து பிரச்சனை வராது. நேம் ஒன்னா டீக்கே. ஸோ நேம் ஒன். இப்போ நான் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். இப்போ என் பேர் வந்துச்சு ராம்குமார். ஓகே சரி. ஓகே ரீயூஸா? ரீயூஸ்னா அதான் இப்படி நேம் ஒன்றுன்னு கீழே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நேம் ஒன், நேம் ஒன்னா ரன் பண்ணுறேன். ரன். ஸோ இது வந்து டெர்மினல் தானே? ஸோ கீழே பாருங்கள், நல்லா பார்த்துக்கோ. இது இந்த இதெல்லாம் மறந்துடுங்க. இந்த 40 மினிட்ஸு ஆஸ்கே இதெல்லாம் மறந்துடுங்க. இன்னும் இல்லை, பிரிண்டா ராம்குமார். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணுன்னா, இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைங்களும் நீங்கள் வந்து ஒரு தயவுசெய்து என்னென்னா, இப்போ நான் இங்கே எழுதுறேன்னா நீங்களும் இதை எழுதி முடிச்சுட்டுக்கணும், நோட்ஸ் எடுக்கணும். ஓகே, நான் முன்னாடி ஃபஸ்ட் வீக்கில் சொன்னேன்ல செரி ட்ரீ, அந்த இது சர்ச் பண்ணுங்கள், செரி ட்ரீ செட்டப்னு கூகுளே சர்ச் பண்ணுங்கள். செரி ட்ரீயா இல்லை என்ன கேளுங்க, செரி ட்ரீ டவுன்லோடு. செரி ட்ரீ டவுன்லோட் பார்த்தீங்கன்னா கெஸ்பன், இதில் போய் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் பிடிஎஃபாக கனெக்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக நீங்கள் வந்து நோட்ஸ் எடுத்துக்கணும். நான் சொல்கிற வார்த்தை இது எது படுதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. பாஸ் பண்ணி கற்றுக்குன்னு நோட்ஸ் எடுங்க. அடுத்து க்ரீன் ஷாட்டா? ஸோ எத்தனை தடவை சொல்கிறதுன்னு தெரில. க்ரீன் ஷாட், அது ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நெட்டில் 1008 நோட்ஸ்க்கு இது அதெல்லாம் இருக்கும். காலேஜ்லேயும் புக்ஸ் தராங்க, அதுவும் இருக்கும். பட் உங்கள் கைப்பட நீங்கள் நோட்ஸ் எழுதுனா அதுதான் பெஸ்ட் வே. இப்போ நீங்கள் நோட்டில் எழுதுறது, பெனில் எழுதுறதெல்லாம் விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் ப்ரோக்ராமர், ஒரு ப்ரோக்ராமராக எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. செரி ட்ரீ தான் இனிமேல் உங்கள் நோட்ஸு. க்ரீன் ஷாட் தான் அவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் பென்னு, சில ஏதாச்சும் ஒரு மாதிரி. ஓகே, ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒன்றத்தை லேர்ன் பண்ணும்போது நான் வந்து கற்றுக்கின விஷயம். இதெல்லாம் எப்படா மக்கப் பண்ணுறது, நேம் ஒன்று, இதெல்லாம் நான் யோசித்தேன். பட் யாரும் மக்கப் பண்ண மாட்டாங்க, அது தானாக உள்ள ஹார்ட்குள்ளே போயிடும். எப்படின்னா நீ மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். ரீயூஸா? இப்போ என்ன சொன்னால் ரீயூஸ் பண்ணால் ராம்குமார். ஸோ வேறு என்ன? அடுத்து வேரியபிள்ஸ் வந்து நம்பர் மூலிமா ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் எங்கே 9 போடுறேன், பார்த்தீங்கன்னா தப்பு காட்டுது பாருங்கள், எங்கே ரெட் கலர். வேரியபிள்ஸ் வந்து நம்பர் மூலிமா ஸ்டார்ட் பண்ண முடியாது. இதுக்கு மேலே நம்பர் என்ன போட்டுக்கலாம், பட் ஆல்ஃபபெட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும் வேரியபிள்ஸு. ஸ்ட்ரிங்கு தான் இல்லை, நீங்கள் வந்து வேரியபிள்ஸ்குள்ளே என்னென்ன போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு ஸோ இதை டெலீட் பண்ணுறேன், Ctrl+X. ஸோ செகண்ட்ஸ் ஈக்குவல் டு 3600. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸும் நம்ம பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி மேக்ஸிமம் பண்ணலாம். 37,600 + 800. டீக்கே, இது பிரிண்ட் பண்ணால் என்ன வரும்? ஸோ இப்போ செகண்ட்ஸை பிரிண்ட் பண்ணால் என்ன ஆகும்? ஈஸி தானே. 3600 + 800 எவ்வளோ எனக்கு தெரில, பட் ரிசல்ட் பார்த்தா தெரியும். வேறு என்ன? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஏன்னா வேரியபிள்ஸு எல்லாம் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. 3600 + 800. டிக்கே இப்படி நம்பரும் போட்டு வச்சுக்கலாம், இல்லை ஒரு வேரியபிள்குள்ளே இன்னொரு வேரியபிளும் போடலாம். ஸோ அனதர் வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணுறேன். அனதர் வேரியபிள் ஈக்குவல் டு another variable equal to name 1. ஓகே, ஸோ இந்த வேரியபிளுக்குள்ளே இந்த வேரியபிள் இருக்குது. இப்போ நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் நேம் 1, பிரிண்ட் another வேரியபிள். இல்லை அந்த வேரியபிள் பேர் மாத்திரம், இதுக்குள்ளே நேம் 1 இருக்குதா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ராம்குமார் வந்து
ரொம்ப சீக்ரெட் இல்லை, ரொம்ப வந்து ஹிடன் பர்சன், ரொம்ப யாருக்கும் தெரியாமல் ஜஸ்ட் அவன் உண்டு அவன் வேலை ஒன்று நிற்கிற ஒரு நல்ல பையன். ஸோ அந்த நல்ல பையன் வந்து ரொம்ப அவன் தனியாக இருப்பான். ஸோ அவன் வந்து ரொம்ப ஹிடன் பர்சனா, ஸோ அதனால் இல்லை ரொம்ப வேல்யூபிள் பர்சனா, அதனால் இதை நான் வந்து வேல்யூபிள் பர்சன் மாற்றிடுறேன். வேல்யூபிள் பர்சன், வேல்யூபிள், நல்லா ஒரு ஃபேமிலி மேனு, ஜஸ்ட் ஒரு ஆர்டினரி பர்சன், வேல்யூபிள் பர்சனா. ஸோ இப்போ நான் வேல்யூபிள் பர்சனை பார்த்தா வேல்யூபிள் பர்சனுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, நேம் ஒன்றுக்குது. ஸோ அந்த நேம் ஒன்றுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது, ராம்குமார் இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ரீயூஸ். இங்கே இருக்குதா ரீயூஸ். பட் இதே நான் பிரிண்ட் பண்ணி தான் என்ன ஆகணும், ராம்குமார், நான் மறுபடியும் இங்கே பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதி பண்ணுமா. பட் நேம் ஒன்றுனால அசால்ட்டாக கீழே கீழே நான் யூஸ் பண்ணி இருக்கிறேன். பார்த்துக்கோங்க, இதுதான். ஸோ இப்போ நான் வேல்யூபிள் பர்சன்ன்றதை நான் வந்து பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைப் பண்ணுங்கள். ஸோ வேல்யூபிள் பர்சனா, டீகே. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ரிசல்ட்டு ராம்குமார்னு வந்துருக்குது. டீகே. ஸோ இந்த வீடியோக்கு இது போதும், அவ்வளோதான், பாய்.